வினோத் வந்து 17 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியே தூக்கிட்டாரு, வெளியேறிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. அது உண்மைதான். அது பரவல் கிடையாது. அது உண்மைதான். இது கேள்விப்படும்போது எனக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது கடைசி நேரத்துல கூட நாங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. சீசன் 9 ஆடுறவனுங்க அப்படிங்கறதுதான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகே, நைஸ். எனக்கு ரம்யா வந்து இன்னைக்கு சாண்ட்ராவை கேட்ட கேள்விகளா இருக்கட்டும், ரம்யா வச்ச அக்யூசேஷன்ஸா இருக்கட்டும், சாண்ட்ரா மேலேயோ இல்ல விக்ரம் மேலேயோ ஆன் பாயிண்ட் கரெக்டா இருந்ததுன்னு தான் தோணுச்சு. அண்ட் கெமிய வச்சு இன்னைக்கு வந்து அந்த பணப்பெட்டிக்கு பணம் அதிகரிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி கொடுத்து ஒண்ணு பண்ணாரு. அதெல்லாம் போச்சு. கெமி வந்து இவங்கள மாதிரி சில விஷயங்கள் சண்டை பிடிக்காம ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்கா பேசின ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது. சோ எஸ், அதை விட ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், அதை விட ரொம்ப வேதனையான விஷயம் அது நாளைக்கு தான். பட் இருந்தாலுமே இன்னைக்கு மக்கள் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வினோத் வந்து 17 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியே தூக்கிட்டாரு, வெளியேறிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. அது உண்மைதான். அது பரவல் கிடையாது. அது உண்மைதான். இது கேள்விப்படும் போது எனக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. எனக்கு ஏன் நின்னுடுச்சுன்னா, ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தது ஆக்சுவலா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் அதை கான்பிடென்டா சொல்லுவேன். பட் அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. வந்தவங்க ஏதாவது குழப்பிட்டாங்களா, இல்ல அவருக்கே வந்து போதும் இவங்கள யாரோ ஜெயிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு இந்த வார காசு எனக்கு பத்தாது, எனக்கு இப்ப வந்துருச்சு, இந்த காசு இருந்தா என் பசங்களுக்கோ என் குடும்பத்துக்கோ என்னால என்னதான் பண்ண முடியும், அப்படி யோசிச்சுட்டாரா எனக்கு என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பா வெளியில காலை வச்சு போனை வாங்கின குடும்பத்தோட பாக்யாவோட பேசினாலோ இல்ல நண்பர்களோட பேசினாலோ இல்ல அவரே வலைத்தடங்களை பார்க்கும்போது ஐயோயோ நான் என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இருந்திருக்கணும் வீட்டுல அப்படின்னு ஃபீல் பண்ற தருணம் கண்டிப்பா அவருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எஸ், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சாண்ட்ரா தூக்கணும் அப்படின்ட்டு. ஆமா, என்னால ஏத்துக்கவே முடியலக்கா. எங்க அண்ணன் வினோத்துக்கு பெட்டி எடுத்ததா என் தெய்வத்துக்கே மாறு வேஷமாங்கிற மாதிரி. எப்பேற்பட்ட கண்டஸ்டன் தெரியுமா அந்த மனுஷன். இது எல்லாமே இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபிளாஸ், குட்டும் இருக்கு பேடும் இருக்கு. அதே மாதிரி வினோத்துக்கு குட்டும் இருக்கு பேடும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதையும் தாண்டி இப்ப நீங்க சொல்றீங்களா அவரோட கவுண்டர்ஸா இருக்கட்டும், அவரோட பாடலா இருக்கட்டும், இது நிறைய விஷயங்கள் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணிருக்காரு இந்த சீசன். அவர் இல்லைன்னா கண்டிப்பா என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபேக்டரே இல்லாம இருந்திருக்கும். சோ எனக்கு வந்து அந்த விஷயத்தை கேட்டு பக்குனை போச்சு. சாண்டிக்கு அப்புறம் நல்லா என்டர்டெயினா வச்சுக்கிட்ட ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதுக்கு முன்னாடி ராஜு கூட இருந்தாருங்க. ராஜு சீசன்ல ராஜு கூட நல்லா என்டர்டெயின் பண்ணிருக்காரு. எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அதான் சொல்றேன், ஒரு ஆறுதலே எனக்கு வினோத் தான். ஆமா, எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்டா எதுக்குடா, சரி ஓகே அந்த ரீசன்ஸ் நாளைக்கு பாப்போம் நம்ம. ஏன்னா அது இன்னைக்கு நடந்ததுன்றது 24 ஹவர்ஸோ 1 ஹவரோ அது நாளைக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். எதுக்கு என்ன அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு போய் தொடர அளவுக்கு வாட் ஹேப்பன்ட் அப்படின்றது வந்து நான் என்ன நினைக்கிறேன், இப்ப உள்ள பிரவீன்ல இருந்து எல்லாரும் வந்தாங்கல்ல, இவரு ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணார்ல, பிரவீன் இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாரும் ஒரு ஒதுக்கி வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் ஆடும்போது அப்ப நம்ம உண்மையிலே நம்மளுக்கு பெரிய ஓட்டிங் இல்லையோ நினைச்சு எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. அதுதாங்க தப்பான முடிவு எப்பயுமே எடுக்கக்கூடாது. தப்பான முடிவு ஆக்சுவலா. இப்போ இவர் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்ற பட்சத்துல நம்மள என்ன பேசிருப்போம், நல்லது அவருக்கு நிறைய குடும்ப கஷ்டம் இருக்குன்றாரு, வாடகை கட்ட முடியாம கூட நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லாரு. சோ அவருக்கு இந்த பணம் தேவை, எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்லிருக்கலாம். பட் இதை விட அதிகமான பணம் பிளஸ் இந்த சீசனோட டைட்டில் வின்னர்னு ஒரு பேரோட அவருக்கு கிடைக்க ரெடியா இருந்தது, அந்த போடியம் ரெடியா இருந்தது அப்படின்னும் போது ஆப்வியஸா அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. அதுதான் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவரை பிடிச்சவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஆமா, எனக்கு என்னமோ ஏன்டா எதுக்குடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் எஸ், அதான் சில விஷயங்கள் புலம்பதான் முடியும். அதுக்கு மேல அது பேசுறதுக்கு கத்தரும் போல இருக்கு எனக்கெல்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கோவம் வருது. எனக்கே எப்படின்னா அவங்க வைஃப் பாக்கியா யோசித்து பாருங்க நீங்க. சரி ஓகே, ஹேப்பன் இஸ் ஹேப்பன். தலையெழுத்து வினோத்துக்குன்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இன்னைக்கு ஸ்டார்டிங்கே வந்து வினோத் தலைவன் வச்சு ஆரம்பிக்கும். வினோத் வர்சஸ் திவாகர் சண்டைக்கா எப்படி பாக்குறீங்க? காலையில வந்து சண்டை போட்டானுவ.
சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டயும் போயிட்டு இவர் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு. எல்லாம் கியூட்னஸ். பண்றது. அவரு எனக்கு என்ன தோணுது தெரியுமாங்க? 2 பேருக்குமே செட் ஆவல. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு. ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆ வந்த நாள்ல இருந்தே 2 பேருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி சிரிச்சுட்டு இருந்தாலுமே, மறுபடியும் அந்த வெஞ்சன்ஸ் உள்ள இருக்கிற அந்த கோவ தாபங்கள்லாம் வெளியில வந்து, இது பண்ணி இன்னைக்கு காலையில திவாகர் அதுதான் வந்து மறுபடியும் கத்தி பொலம்பி ஏன்னா 2 பேர் பக்கமும் இருக்கு. இவரும் கலாய்க்கிறாரு. அவரும் அதுக்கு அஃபெண்ட் ஆயி ஒரு விஷயம் பண்றாரு. சோ 2 பக்கமும் 2 பேர் பயங்கர மூட் அவுட்ல தான் பிஹேவ் பண்ண மாரி இருந்தது காலையில ஆக்சுவலா எனக்கு. ஆமா. எனக்கு என்னன்னா வினோத் கிட்ட எப்பவும் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும். அத நோண்டக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்றேன். பட் அது அவரு டிஃபால்ட்டாவே நான் நார்மலா விளையாடுறது கூட ஏங்க இந்த ஆள் தப்பா எடுத்துக்கிறான்ற ஒரு மூட்ல இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஏக்கா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சும்மா நடக்கிறதானக்கா. இப்ப யாராச்சும் இப்ப எங்க கேங்ல இருக்கிறாங்க ஏங்க சும்மா இவர் டீஸ் தான் பண்ணுவோம். வேண்டான்றாருலங்க. திவாகர் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வேண்டாம். உன் விளையாட்டே வேண்டான்ற மனிதர்கிட்ட எதுக்குன்ற. நம்மள ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்கன்னா, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வேண்டாம் தான் நம்ம சொல்லுவோம். ரியல் லைஃப்ல கூட இந்த இந்த நபரோட நம்மளுக்கு ஒத்து வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒதுங்கி இருப்போம்ல. ஆமா. அந்த மாரி ஒதுங்கி இல்லாம எதுக்கு அப்படின்றது தான் ஒண்ணு. இன்னொன்னு திவாகர் வந்து திவாகருமே கொஞ்சம் கூட ஒரு ஒரு திருந்தவே கிடையாது. ஆ. சேம் அததான் காப்பி பேஸ்ட். அவரு வந்து விளையாடும்போது என்ன பண்ணாரோ, அததான் மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணி இப்பவும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. சோ திவாகரோட எனக்கு இவரோட செயலும் பெருசா உடன்பாடு. அக்கா ம். எல்லாரும் வியானாம்பாங்க. இன்னைக்கு திவாகரோட கியூட்னஸ பாத்துருக்கணுமே நீங்க. திவாகர் கியூட்னஸ் அப்படி குளிக்கும் போது ஒரு கியூட்னஸ் காட்டினாரு பாத்தி. ஐயோ! அது கியூட்னஸ்ன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. ஏங்க யாராவது ஸ்விம்மிங் பூல்ல போய் அப்பவும் வினோத்தும் சொல்றாரு, சபரியும் சொல்றாங்க. சோப்பு தண்ணி, ஷாம்பூவ மிக்ஸ் பண்ணி குளிக்காத. அது மத்தவங்க குளிக்கிற இடம். அங்க வேணாம் பாத்ரூம்க்கு போனா கேட்கவே இல்ல. இன்னொன்னு அதே மாரி இவரு குளிச்சிட்டு இருக்கும்போது வினோத் விளையாடினது எனக்கு பியூரா விளையாட்டா தான் தோணுச்சு. ம். சார் ஒரு கூண்டு போடுங்க, சிறுத்தை பொறிக்க கூண்டு போடுங்க. அந்த எரும குட்டின்னு கூட சொன்னாரு. அவரு எரும குட்டி. ஆமா. அந்த குட்டி இதெல்லாம் 1 ஹவர்ல கட் பண்ணிட்டாங்க. நெறைய விளையாடிட்டு தான் இருந்தாரு ஆக்சுவலா. அதே ஒரு நம்மளுக்கு ஒரு சில பேர பார்த்தா விளையாடணும், நோண்டணும், உங்களுக்கு கிள்ளணும்னு தோணும்ல. அந்த ஆமா. மாரி வினோத் இவர பார்த்தாலே ஐ ஆமா. ஜி பாப்பா அப்படின்னு நோண்டணும்னு தோணுது போல இருக்கு. அவ்- பட் அவரு ஏக்கா உண்மை தல வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்ததுனால இப்ப சைலண்டா விட்டாரு. காலையிலேயே எல்லாத்தையும் கக்கிட்டாரு ஆக்சுவலா. ஆமா. ஏக்கா உண்மைக்குமே அந்த சப்பியா இருக்கிறவங்கள பார்த்தா கண்ணத்தை பிடிச்சு கிள்ளணும். இந்த ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. யாரு அது பிடிக்குங்க. திவாகர் கண்ணத்த பார்த்து கிள்ளணும்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல பொதுவா சப்பியா இருக்கிறவங்கள பார்க்கும்போது சொல்றேன். சப்பியா இருக்கிறவங்க. அது சொல்றதுக்கு நல்லா ஒண்ணும் இல்ல. அது நல்லா இருக்குங்க. இது வேற இது நல்லா கவனிச்சீங்களா? இங்க இவ்ளோ பெரிய இந்த இந்த காலையில திவாகர் வினோத்தோட சண்டை போயிட்டு இருக்கு. ஆ. போயிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், திவ்யா நார்மலா பிரவீன் அவங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கு சமையல் கட்டுல. ம். அது திவாகர் போய் புலம்புறாராம். யார் சாண்ட்ரா கிட்டயும், அரோரா கிட்டயும். அவங்க உடனே இங்க சீரியஸா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. நீங்க விளையாடுறீங்களே. ஏம்மா அந்த ஆள் சுத்தி சுத்தி எல்லார்கிட்டயும் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருப்பான் திவாகர். ம். அதுக்கு ஏன் திவ்யா விளையாடக்கூடாது? திவ்யா உங்கள மார்க் பண்ணி விளையாடல. ம். அவ தனியா அவளே கூப்பிட்டு வினோத்தையும் சொன்னா. இங்க பிடிக்கலன்னா விட்டுடுங்க. செட் ஆவலன்னா விட்டுடுங்கன்னு சொல்லி வினோத்தையும் சொன்னா. திவாகர் கிட்டயுமே உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா சொல்லுங்க அப்படின்ட்டா. ம். சோ இவங்க இந்த அரோரா, சாண்ட்ராக்கெல்லாம் என்னன்னா, இவரு நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து புலம்புறாரு. புலம்பும்போது இவங்கலாம் விளையாடுறாங்களே, அங்க அது ஒரு தேவையில்லாத ஒரு சீன் ஒண்ணு போச்சு. ஆமா. ஏங்க அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு வந்து ஃபினாலேல இந்த திவாகர் வினோத் சண்டையெல்லாம் இப்ப மறுபடியும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுமான்னு இருக்கு எனக்கு சீரியஸா. ஏக்கா வேற என்ன இன்னைக்கு சாண்ட்ரா மேட்டர் இருந்துச்சுல்ல. சாண்ட்ராவை இன்னைக்கு ம். போட்டு எல்லாரும் அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சுக்கா. எனக்கு வந்தவங்க எல்லாமே மேடம் வந்து அட்டாக் பண்ற மாரி தானே பிஹேவ் பண்றாங்க. சரிக்கா பிஹேவ் பண்றாங்க. ஆனா நீங்க ம். பர்டிகுலர் நல்லா பாத்தீங்கன்னா உள்ள வர கண்டஸ்ட் எல்லாம் சாண்ட்ராவும் விக்ரமும் தப்பு 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 தப்புன்னு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது இன்னைக்கு அப்ப அது யார் ஏன் நான் பொறுப்புன்னு சொல்லவா? பாருங்க. அது அஹ் ஏன் அஹ் சொல்லவா? அது ஏன் அஹ். சொல்றேன். இன்னைக்கு ரம்யாவ கூட்டு போய் பேசணும்னு கூட்டு போனது வந்து சாண்ட்ரா தான். ம். ரம்யா ஒளிச்சு வைக்கல. கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க, "நீ என்கிட்டயே நல்லா பேசிட்டு, நான் போம்போது அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, ஒரு நாள் ம். முன்னாடி போய் பாரு கிட்ட வந்து என்ன பத்தி பாம்புன்னு இருக்கிற, ம். என்ன நம்ப முடியாது" அப்படின்னா, அது யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. ஆமா. நம்மளே என்ன பேசணும்? ஏங்க இப்போதான் புரணி பேசி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அடுத்த நாளே ரம்யா எலிமினேட் ஆகும்போது என்னங்க போய் கட்டி புடிச்சு அழுவுறாங்க சாண்ட்ரா. என்னய்யா இது நடிப்புன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? ஆமா சொன்னோம். நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட அந்த ஆள் போய் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? கேட்டா, நான் உன்னை என்னைக்குமே நம்புனது இல்ல அப்படின்றாங்க ரம்யாவ பத்தி. நான் என்ன கேட்கிறேன், என்னைக்குமே நம்பாதவளுக்காக நீ ஏன் அழுது வேஷம் போட்ட அப்போ? ஏன் அவகிட்ட அந்த ஒரு வாரம் க்ளோஸா இருந்த? அப்புறம் பிரஜின் கிட்டயும் என்ன சொல்ற? நீ போயிட்டியா? அப்புறம் ரம்யாவும் போயிட்டாளா? என்னால ஏத்துக்க முடியலன்னு பிரஜின் கிட்டயே ஃபேமிலி வீக்ல சொல்றாங்க. ம்.
அப்போ இது எல்லாமே நீ கிரியேட் பண்ண ஒரு சீன் தானே அப்படின்ற. நீயே ஸ்கிரீன் பிளே, நீயே டயலாக், நீயே சிம்பத்தி, நீயே நடிகை, எல்லாமே நீயே பண்ணிருக்கியே. அப்போ வெல் பிளான்ட் ஸ்கிரிப்ட் தானே நீ அப்படின்ற நான். ஏக்கா எனக்கு இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு வெளியில போய் ஒரு நட்பு வேணும், அது சபரியும் விக்கல் விக்ரமும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்களா, அதுவே நடிப்பா தான் சந்தி தெரியுது. சிரிச்சிரும். சந்தி சிரிச்சிரும். அது ஏன்னு சொல்லவா? இந்த அம்மா வண்டியை விட்டு குதிக்கும் போது வந்து காப்பாத்துனதுனால இந்த அம்மா இப்போ அவங்களோட கார்டு எடுத்து வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? நான் வெளியில போய் கனி மூஞ்சியும் பார்க்க மாட்டேன், விக்கல்ஸ் மூஞ்சியும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சா இல்லையா? ஆமா. எங்க ஒரு வீக்கெண்டு விஜய் சேதுபதி சாரி கேளுங்கன்னு கனி கிட்ட. சாரி கேட்டுட்டு அதே அமித் கிட்ட என்ன சொல்லுச்சு? நான் உணர்ந்தெல்லாம் சாரி கேட்கல, மனசாரெல்லாம் சாரி கேட்கலன்னு சொல்லிச்சா இல்லையா? இப்பவுமே எலிமினேட் ஆகுற வரைக்கும் போடுற சீன் தான் இது. சபரி விக்ரமோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பண்றது கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பீரியட்கான போடுற டிராமா தான் இது. இப்போ ரம்யா கேக்குறாங்க, என்ன பாம்புன்றியா? இப்ப நீ அனகொண்டானா? எஸ், அனகொண்டா தான் நீ. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சாண்ட்ராவா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரம்யா இன்னொரு விஷயம் சொல்லுச்சு, உள்ள வந்து என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன பாம்பு நம்ப முடியாதுன்றது பாரு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பாரு எல்லார்கிட்டயும் அப்படி சொல்றதுதான். ஆனா உன் கூட நான் அவ்வளவு நல்லா பழகிட்டு நீ என்ன பத்தியே பேசுறேன்னா, அந்த நபரோட எப்படிங்க நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க முடியாது. அவ்வளவு பாய்சனஸா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க? முடியாது. அதெல்லாம் வந்து கரெக்டா கேக்குற கேள்விதான். ரெண்டாவது என்ன சொல்லிருக்கு? உன் கூட பழகுனா உன்னை பத்தி நான் பின்னாடி பேசக்கூடாது அப்படின்ட்டு. நான் உன்னையும் கேக்குறேன். ரியல் லைஃப்லயே எல்லாருமே எல்லார பத்தி பின்னாடி பேசுற ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். அதுவும் பிக் பாஸ் வீட்னா சொல்லவே தேவையில்ல. புரணி பேசுறதுக்கான வீடு அது. அதாவது அந்த வீடோட அமைப்பு அது. ஆனா இப்போ உனக்கு ஒருத்தவங்க கூட செட் ஆகல, ஒரு பிரச்சனைன்னு பின்னாடி போய் பேசுறது, இல்லைன்னா சண்டை வந்து போய் பின்னாடி பேசுறது ஸ்டோரி வேற. ஆனா உன் வீட்டுக்கார் போன புதுசுல ஒரு பொண்ணோட நீ அவ்வளோ ஒளிவி பேசி உன் அழுகையில அவளையும் கூட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு அதே பாருகிட்ட போயிட்டு இது பாம்பு, இது பாம்புன்னு ஒண்ணு ப்ரொமோல காமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த கை கழுவுற எடுத்துக்கிட்டு பாம்பு இது காமிச்சாங்க பாத்தீங்களா? அப்போ உன்னெல்லாம் என்ன கேட்டகரியில எடுத்துக்கிறதுன்னு தான் என்னோட கேள்வி. புரணி பேசுறது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் உனக்கு ஒருத்தவங்களோட பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து புரணி பேசினால் பொரணி பேசுறது பிரச்சனை கூட இருந்துனே தோல் கொடுத்தவங்களை பத்தியே பொரணி பேசுறது நல்ல குணத்துல சேராதுங்க. இது பேர் பொரணில வராது, இது நம்பிக்கை துரோகத்துல வரும். நம்ப வச்சு கரெக்ட். நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட், நம்பிக்கை துரோகம். அதே மாதிரி மறுபடி நீ இந்த அம்மா எனக்கு என்ன புரியலனா, இவ்வளவும் பண்ணிட்டு மறுபடியும் ரம்யா உள்ள வரும்போது போய் கண்ணுல தண்ணி வச்சுட்டு ரம்யா ரிசீவ் பண்ணும்போது ரம்யாக்கு எவ்வளவு சிரிப்பா இருந்திருக்கும், பாக்குற மக்கள் நம்மளுக்கு எவ்வளவு சிரிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு ஆக்டிங்க போடுறியாமா, ஒரு பிளானிங்கே இல்லையேமா உன்னோட எக்ஸிகியூஷன்ன்ற மாதிரி தானே இருக்கு. எல்லாமே இப்ப சாண்ட்ரா மூஞ்சி எல்லாமே கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு, டாரா கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாண்ட்ராவால பதிலே சொல்ல முடியல. விக்ரம் மூஞ்சியை கூட கிழியட்டோன்ற. ஏன்னா இதே ரம்யாவோ இல்ல மத்தவங்களோ அழுவும் போது கோடன்றீங்க, வீக்னஸ்ன்றீங்க. இப்ப விக்ரம் என்ன பண்றாரு? எல்லா நாளும் அழுதுட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. பிக் பாஸ் பத்தி யாரும் எதுவும் சொல்ற கூடாது. உடனே பிக் பாஸ் என் கடவுள், என் தெய்வம். யாரா நீ? சி திஸ் இஸ் ஜஸ்ட் a கேம் ஷோ. ஓகே, நீ போய் ஒரு 100% குடு. அதுக்கான குடுக்குற பேமெண்ட்டுக்கு மட்டும் வேலை செய்ய, அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுக்கு எல்லாம் வேலை செய்யாது. உனக்கு அதுக்கெல்லாம் வராது. காக்கா பிடிக்கிறதுக்கு எல்லாம் பணம் வருமா சொல்லுங்க? அதெல்லாம் இல்லக்கா. காக்கா பிடிக்கிறதுக்கு எல்லாம் பணம் வரணும்னா நம்மளும் சேர்ந்து போலாம், காக்கா பிடிக்கலாம், நம்மளும் சம்பாதிச்சுப்போம், பாக்கெட்டை ரொப்பிப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் இந்த டீச்சரை தாஜா வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னன்னா, பியூர் டிராமா போட்ட அந்த டிராமாவை நீயா அவளை கூட்டு போய் கேக்குற, அவ உன்னை கேக்குறா, நீ அவட்டி போய் எவ்வளவு நக்கலா இருந்தா உன் கூட பழகணும் பின்னாடி. அதுக்கப்புறம் ரம்யா போய் உள்ள கத்துறாலும். ரம்யா கேட்ட கேள்வி என்ன? 2 பேரும் மாத்தி பின்னாடி காரி துப்பிட்டாங்க. யாரு? விக்ரமும் சாண்ட்ராவும் மாத்தி காரி துப்பிட்டாங்க. மறுபடியும் எப்படி இப்படி ஒன்னா இருக்காங்க? நான் அது ஏன்னு சொல்லவா? சாண்ட்ரா கீழே விழுந்த உடனே சிம்பத்தி ஆயிடுச்சு விக்ரமுக்கு. சோ அவர் தோல் கொடுக்கிறார். இந்த பக்கம் யார் போனாலும் இப்ப வேற வழி கிடையாது, இவங்கதான் நம்மளுக்கு ஒத்து ஊதுறாங்க, நம்ம எலிமினேட் ஆகிற வரைக்கும் உங்களை கையில கெட்டியமா புடிச்சுக்கணும்னு இந்த அம்மா ஒரு ஒத்து ஊது. அதுதான் சபரியா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், வாட் எவர் டிராமா ஷீ இஸ் புட்டிங். ஓகேவா? வீட்டுக்கு வெளியில போனா அவங்க குடும்பம் என்ன பேசுவாங்க, டிவில பாக்கும்போது விக்ரமே பேச மாட்டா, சாண்ட்ரா விக்ரம் கிட்ட பேசாது. இதுதான் உண்மை.
ஆமா எல்லாமே அது விக்ரமா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் இந்த வீட்டுக்காக இப்ப இருக்கிற சூழ்நிலைக்காக போடுற ஒரு டிராமா. ஆமா அது ரம்யா பாத்துட்டு வந்ததுனால ஆதங்கம் அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அதனால அவங்க கேள்வி கேக்குறாங்க. அதையும் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. இல்லக்கா இன்னொரு நீங்க சூப்பர் மேட்டர் தெரியுமா? ஆ, இன்னைக்கு சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் எதுக்கு திவ்யா மேல கோவமா இருந்தாங்க? பிரஜின் கிட்ட பேசுறது பிடிக்கல. பிரஜினுக்கு உனக்கு திவ்யாவோட பேசுனதுதான் வெளியில போய் கெட்ட பேருன்னு ஒண்ணு சொன்னாங்களா இல்லையா? ஆமா இப்போ அதை பிரேக் பண்றாங்க. ஏக்கா எனக்கெல்லாம் ம். இன்னைக்கு அது பார்க்கும்போது என்னடா இது கடைசி நிமிஷம் வரை கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம சீன்கா இன்னைக்கு அது. ஆமா, அது திவ்யா கிட்ட பிரேக் ஆயிடுச்சு. ஒன்ன வச்சு ஆ, பொசசிவா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. நீ வெளியில போய் பாரு உனக்கு அதுக்கு திவ்யா நீ அழுவ அப்படின்னு சொன்னா ரம்யா. அதுக்கு சொன்னா ம், என்ன பத்தி யார் வேணா என்ன பேசிட்டு போட்டோம். நான் மைக்க மறைக்கல, மைக்க ஒளிச்சு பேசல, இல்ல இறக்கி வச்சு பேசல. நான் என்ன பண்ணிருக்கேன், ஏது பண்ணிருக்கேன் மக்களுக்கு தெரியும். நான் ஏன் அழுவணும்? அவங்க ஆ, குடும்பத்தை வச்சு விளையாட்ட அதுதான் மெச்சூர்டான ஒரு வே ஹேண்டில் பண்ணது திவ்யா. ஆ, சரியான மெச்சூர்ட் வே. அப்புறம் இப்ப திவ்யாக்கு வந்து இப்போ வரவங்க எல்லாருமே சாண்ட்ராவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்ப திவ்யாவை பத்தி ஏன் யார்கிட்டயும் போய் சொல்லல? ஏன்னா திவ்யா தேவையில்லாம யார பத்தியும் புரணி பேசல. ஆ, ஒரு சண்டை நடக்குதுன்னா அது பொலம்பும். அது ம், பொலம்பும். ம். இப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு. புரணின்றது வேற. எவ்ளோ பேசி சாண்ட்ராலாம் எவ்ளோ பேசியிருக்கு. ஏக்கா இதே விக்ரம் புரணி திவ்யாவை பத்தி எவ்வளவு பேசியிருக்காரு. எனக்கு புரணி தாண்டி அது எப்படி தோணுதுன்னா, ஒருத்தங்க எனக்கு வேணுங்கிற போது அவங்க கிட்ட நான் நல்லா அட்டாச்சா இருப்பேன். எனக்கு வேண்டாம்னு ம். தோணுச்சுன்னா உடனே பின்னாடி பேச ஆரம்பிச்சுருவேன். ஏங்க அப்படிங்கிற இந்த அது இல்ல. வீட்டுக்குள்ள வந்து அந்த அம்மா 3, 4 பேர மாத்திருச்சு சாண்ட்ரா. ஃபர்ஸ்ட் ஆமா. வீட்டுக்குள்ள வந்துச்சு. திவ்யா ம், அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஓடுச்சு. ம். அப்படியே பார்வதிக்கு மாறுச்சு. ஆமா. அப்புறம் இப்போ சபரி அ விக்கல்ஸ் விக்கல் விக்ரமுக்கு வந்து விக்கல் விக்ரம். ஏன்னா இதுதான் லாஸ்ட். ஏன்னா இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் ஒ ஒரு ஒரு விஷயத்த பிரேக் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, எவ்ரி வீக் பிளான் மாத்திக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க. அண்ட் ஆமா. விக்ரமுமே மத்தவங்களுக்கு கோழன்னு சொல்றவரு அவரு அழுதி அவரு ஒரு டிராமா போட்டிருக்காரு. அவருமே வைல்ட் கார்டு வர வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாம அது வைல்ட் கார்டு வந்த பிறகுதான் பாரு கிட்ட மார்க்கிங் பண்ணி பேசுது, அது பண்ணி பேசுது, இது பண்ணி பேசுது. ம், இதே வந்து சபரி பாருவோட விஷயத்துல அவரே சொல்லியிருக்காரு. நீ அப்படியே வேணும்ட்டே பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லடான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ம். ஆதிரிய எஃப்ஜே தூக்கிட்டு இருக்கும்போது கால வர விட ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் பிக் பாஸ் தான் என் கடவுள்ன்னு சொல்லி ஒரு டிராமா ஆடி இருக்காரு. ஆமா. இதெல்லாம் உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா? ம். இதெல்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. சாண்ட்ரா ஒரு ஒரு அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சீசன்ல ரொம்ப கேடிக்கு வேணா ரேங்கிங் குடுக்கலாம். பயங்கரமான கேடி. இந்த சீசன்ல எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா. பார்வதி பார்வதி 2ண்ட் பிளேஸ் குடுக்கலாம். பார்வதி செகண்ட் பிளேஸா? ஆமா. சாண்ட்ராவ கம்பேர் பண்ணும்போது பார்வதி 2ண்ட் பிளேஸ் குடுக்கலாம். ஏன்னா, பார்வதி பின்னாடியும் புரணி தான் பேசும். முன்னாடியும் உன்ன ஆமா. பிடிக்கலன்னு தான் சொல்லும். ம். சாண்ட்ரா அப்படி கிடையாது. முன்னாடி ஒரு டிராமா பண்ணும். பின்னாடி ஒரு டிராமா பண்ணும். அது ஒரு மாரி எங்கெங்க சைலண்ட் பண்ணுச்சு கில்லர். அப்படின்னா, இப்ப ரம்யா விஷயத்துல பண்ணியிருக்குல்ல. திவ்யா ம், கூட நல்லா பழகிட்டு, உன் புருஷன் போய் அங்க தங்கச்சின்னு சொல்லி பழகுனதே உனக்கு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. இன்செக்யூரிட்டி ஆயிருக்க. பொசசிவா ம், ஃபீல் ஆயிருக்க. அத வச்சு அந்த பொண்ண எவ்ளோ பேடா போர்ட்ரே பண்ண நீ பிளான் பண்ணியிருக்க. ம். எவ்ளோ விஷயத்த வந்து எல்லார்கிட்டயும் திணிக்க ட்ரை பண்ணியிருக்க திவ்யாவ பத்தி. அப்ப அது என்னது? வாட் இஸ் இட்? அது சோ மோசம் ஃபர்ஸ்ட் தான். சாண்ட்ரா, 2வது பாரு, 3வது ஆ, நம்ம அழகா சுத்தி வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு குடுக்கலாம். அப்படி ஓகே. கமுர்தின்னு வரலையா? கமருதீன் வந்துங்க, கமருதீன் வந்து அவரோட ஃபோர்ஸே எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மூடு. நான் ஆ, சொல்றது நான் சொல்றது எப்படின்னா, ரொம்ப சேஃபா ரொம்ப அப்படியே அப்படியே ஹேண்டில் பண்ணி முதுகுல ஒண்ணு குத்துவாங்கல்ல. ஆ. அத நான் அதாவது சொல்றேன். அந்த கொஞ்சம் தாஜா கேட்டகரில. பண்ணி குடுத்துறது. ஆமா. ம், தாஜா ம், பண்ணி ஒரு ம், விஷயம் பண்ணுவாங்கல்ல. அந்த ம், மாரி ஆட்கள்ல இவங்கள கொண்டு வரலாம். கமருதீன்லாம் வந்து எப்படின்னா, புறணியும் பேசுவாரு. அதே நேரத்துல வந்து இஷ்டத்துக்கு வார்த்தைகள விட்டுறது. அவரு வந்து தனி கேட்டகரில கொண்டு போய் அவர தனியா சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். ரைட். அது ஒரு ரேர் பீஸ். அப்புறம் மக்களே நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம். ம், நானே சொல்லியிருக்கேன். 24 ஹவர்ஸ் சிலது கட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் அப்டின்ட்டு. அன்னைக்கு கார்ல சாண்ட்ராவ கமருதீனும், பார்வதியும் பேசினது எவ்ளோ கொச்ச பத்தி பேசியிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆமா. அவங்க ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டது இத விட ஜாஸ்தி பேசியிருக்காங்க. ஓ! இத விட ஜாஸ்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க. விச் இஸ் நம்ம வந்து அது அது நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான், அதெல்லாம் கட் பண்ணி இத போட்டுருக்காங்க. இதுவே நம்மளுக்கு இவ்ளோ கொடூரமா இருக்குன்னா, அப்போ அவங்க இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்னங்க இவ்ளோ வொர்ஸ்ட்டா பிஹேவ் ஆமா, பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் கூட ஆமா. சோ சென்ஸ் நீங்க வெஞ்சன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெஞ்சன்ஸ தீர்க்கறதுல கமருதீனா இருக்கட்டும், பாருவா இருக்கட்டும். கமருதீன லாஸ்ட் பிளேஸ்ல வச்சுக்கோங்க. சாண்ட்ரா, ம். பார்வதி அதுக்கப்புறம் கமருதீன். ம். இவங்களெல்லாம் கொண்டு வரலாம். கேட்டகரில பயங்கரமா கொண்டு வரலாம். ம். விக்ரம் வந்து வெஞ்சன்ஸ் தீர்க்கணும்னு சொல்ல முடியாது. அவரோட அவரோட பிளேல வந்து அவரு ஹீரோவா இருக்கணும். அவர யாராவது ஆ. வில்லன்னு சொல்லிட்டா அவருக்கு பிடிக்காது.
ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வில்லன் ஆக்கிடுவாரு அவரு. பாசிட்டிவ் நோட்ல இருக்கணும் அவரு. ஆமா ஆமா. சோ அவர் வந்து பிக் பாஸ் வீட்டோட செல்ல பிள்ளையாவே இருந்து காக்கா புடிச்சிட்டே தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது. அவருக்கு வந்து அது இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் மத்தவங்க பண்ணா அது வந்து குழத்தணும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லுவாரு. மத்தவங்க வந்து திவ்யாலாம் பேசவே விட மாட்டேங்கிறாங்க ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு. ஆனா அவருக்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. போனவா நீ இந்த மாதிரிலாம் ஃப்ராடு கீடுலாம் எப்படி ஒருத்தவங்களை ஸ்டாம்பிங் பண்ணுன்னு சொன்னதே அவரால் ஒரு 2 நாளைக்கு ஏத்துக்க முடியல. அவருக்கு ஒரு ஒரு குறை வச்சா அவராலே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மூவ் ஆன் பண்ண முடியல, அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்ன்ற மூட்லயே இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாங்க ஆக்சுவலா. சோ எனக்கு தெரிஞ்சு ரம்யா வந்து இன்னைக்கு விக்ரமையும் சாண்ட்ராவையும் கேள்வி கேட்டதோ இல்ல குறை சொன்னதோ நான் எந்த வகையாவுமே நான் வந்து அது இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க 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 என்னென்ன டிராமா போட்டிருக்காங்கன்ட்டு விக்ரமுக்கும் தெரியும். மறுபடியும் இன்னைக்கு அழுவ ஆரம்பிச்சது பாத்தீங்களா சாண்ட்ரா. ஆமா. எதுக்கு இந்த ஆக்டிங்னு கேக்குறேன். பொதுவா எதுக்கு இந்த நடிப்பு உனக்கு? நீ பண்ணத பச்சையா அந்த பொண்ணு பாத்துட்டு வந்துருச்சு. கஷ்டமா அந்த இருக்குல்ல. பொண்ணை கூட்டிட்டு வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணா முடிஞ்சிருச்சா? கஷ்டமா இருக்கும்ல. திருப்பி சொல்லி காட்டினா கஷ்டமா இருக்கும்ல. யாரு சாவட்டும் ஏங்க. ஒரு பொண்ணு கூடயே நல்லா பழகிட்டு அந்த பொண்ணையே வந்து சாவட்டும்னு சொன்னா வேற கோவம் வருமா? சாரி மக்களே. கஷ்டப்பட்டு உட்காந்து அழுவட்டும். இல்ல உங்களை சொல்லலைங்க, நான் சொல்றேன். பொதுவா உட்காந்து அழுவட்டும், பிரச்சனை கிடையாது, இட்ஸ் ஓகே. ஏன்னா அந்த அம்மா அழுது தானே வேஷம் போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சும்மா அழுது உடனே விக்ரம் ஆறுதலுக்கு வந்துருவாரு. ஏன்டா டேய் சும்மா உட்காந்து இந்த உருட்டுற கதெல்லாம் போய் எங்கேயா வச்சுக்கோங்கடா, என்கிட்ட வச்சுக்காதீங்கன்ற மாதிரி இருக்கு. ரம்யாவை பத்தி பின்னாடி பேசுனது ரம்யா பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்கறா. அவளுக்கு அந்த ஆதங்கம் இருக்காது ஏங்க? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. சும்மா இவருக்கு என்னன்னா ரம்யாவும் வந்து கேட்டுச்சுல என்ன அழுகுற கோலன்லாம் சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாயிண்டா கேள்வி கேட்கும் போது இப்படிதான் உறுத்தும் நம்மளுக்கு. ஐயோ நம்ம பண்ணதெல்லாம் பாயிண்டா வந்து கேக்குறாங்களே என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல. சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கெமி வந்தாங்க. கெமியை வச்சு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 4 hours சீக்ரெட் டாஸ்க், அதாவது அந்த பணப்பெட்டிக்கான ஒரு சீக்ரெட் டாஸ்க் 2 டாஸ்க் கெமியை வச்சு சூப்பரா பிளே பண்ணாங்க. ஆனா கெமியை வச்சு பிளே பண்ணது சூப்பரா இருந்தது. ஏன்னா பயங்கர ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். அழகா வந்து கெமி வந்து வீட்டுக்குள்ள வர்றது யாருக்குமே தெரியக்கூடாதுன்றது வச்சு இவங்க அவங்களெல்லாம் கொண்டு போய் அங்க உட்கார வச்சு கெமியை அங்க ரொம்ப நேரம் அரெஸ்ட் பண்ணி உட்காருது. அதை வந்து இங்க இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் வேற மாதிரி பேசி மேனேஜ் பண்ணி அதை பண்ணி இதுக்கு நடுவில் கெமி வாஷ்ரூம் போறது, கெமிக்கு ஆப்பிள் கொடுக்கறது, இது ஒண்ணு. இதுக்கப்புறம் அதை விட டஃப் டாஸ்க் என்னன்னா ஒரு பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் போகுது. கெமி சாப்பிடணும், கெமியோட சேர்ந்து ஃபைனலிஸ்ட் ஒரு 3 பேர் சாப்பிடணும், மத்தவங்க போய் டைவர்ட் பண்றதுல இருக்கணும். 3 பேரு வினோத், திவ்யா, அரோரா சாப்பிட்டாங்க. சோ அந்த டாஸ்க்லயுமே வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணி இவங்க எல்லாம் உட்காந்து சூப்பரா சாப்பிட்டது. நைஸ், இட் வாஸ் எங்கேஜிங். ஓகே, மக்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும். இட்ஸ் போரிங் ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு டிக் மார்க் கொடுக்கலாம் அப்படிதான் இருந்தது. ஆனா இதுலயும் கொடுமை என்ன தெரியுமா? இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க ஃபைனலிஸ்ட் பண்றாங்க. இதுல விஹானாக்கு எங்க வலிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. உட்காந்து புலம்பி பிக் பாஸ் கிட்ட புலம்பி இருக்கிறவங்க கிட்ட புலம்பி அதை புக்க மூடி ஏங்க இந்த பொண்ணு இவ்வளவு டிராமா, ஏங்க இந்த பொண்ணு இப்போ எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கும் போது கூட இவ்வளவு டாக்ஸிக்கா தெரியலங்க. அந்த பொண்ணு இப்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, எரிச்சலா இருக்கு பார்த்தாலே. சீரியஸா விஹானா ஏதாச்சும் பண்ணணும், பண்ணி வந்து நம்ம விட்ட பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல அது எப்படி இருக்குன்னா சில பேரோட ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தவங்களுக்கு எப்படின்னா வைத்தறிச்சல். ஐயோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே, இவன் நம்மளால இருக்க முடியல, வயிறு எரியுதே. அதாவது அவங்க பண்ணதை குத்தி காட்டத்தையும் தாண்டி உங்களுக்கு சில வைத்தறிச்சல் தான் தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அந்த ஒரு பொசசிவ்னஸ் தெரியுது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றது தெரியுது. ரொம்ப கலீஜா ரொம்ப பேடா இருக்கு. எனிவேஸ் கெமி கொடுத்த கோஆபரேஷன் பிளஸ் இவங்க பண்ண டிராமா எல்லாமே சேர்ந்து வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க. கெமி இருக்கிறதுலயே இப்ப வந்த கண்டஸ்டன்ஸ்லயே கெமி மட்டும்தான் உள்ள போய் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்கா ஒரு ஸ்பீச்சை கொடுத்து என்ன வேணா நடக்கட்டும், யார் வேணா இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில போய் சொல்லிட்டோம், நீங்க ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சு அரவணைச்சதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. ஏன்னா இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு நடுவுலயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆள் கொடுக்குறாங்கனாவே சம்திங் ஒரு எனர்ஜி பூஸ்டர் தானே. சோ கெமி பண்ணது நல்லா இருந்தது. நல்ல பொண்ணுக்கா எனக்கு தெரிஞ்சு கெமி. இல்ல நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போதே நல்லா தானே பேசினாப்ல, பாசிட்டிவா பேசக்கூடிய. ஆமா, நைஸ். she was nice, she was good, she was so happy, she was so excited, she wants to அந்த வீட்டுக்கு போய் அந்த பெட்ல எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. என் பெட் இது அப்படின்றதெல்லாம் படுத்துக்கிட்டாங்க 24 hours நான் பார்த்தேன். ஒரு மாதிரி துள்ளி விளையாடிட்டு யாரையும் குறை சொல்ற மூட்லயே இல்ல, அவங்க பாட்டுக்கு ஜாலியா அந்த இடத்த இதுக்கப்புறம் நம்ம வர முடியாது, வி ஷுட் என்ஜாய் தி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி நல்லா ஜாலியா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து LBW டீம் உள்ள போச்சு, நல்ல ப்ரொமோஷன் சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலியமா இன்னொரு 5 lakhs ஆட் ஆனாச்சு.
ஆட் ஆன் ஆகி அது ஒண்ணு போயிட்டு இருந்தது. ஸோ எஸ், ஏன்னா என்னால இது இந்த வினோத்தோட தான் மக்களே நீங்க நினைக்கலாம் என்னங்க இப்படி பிளைண்டா வினோத்துக்கு வந்து ஒரு நிமிஷம் அவரு பணப்பெட்டி தூக்கிட்டாருன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே என்ன எதுன்னு உங்களுக்கு நினைக்கலாம். நான் அப்படி ஃபீல் பண்ணல. இந்த வீட்ல நான் பொதுவா உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் தான். இந்த வீட்ல எவ்வளவோ பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, சரியும் பண்ணியிருக்காங்க. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி பாக்குற பட்சத்துல மக்கள் நீங்க வந்து ஓட்டு போட்டு அவ்வளோ அவரை புஷ் கொடுத்து ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கும் போது இவர்தான் வின்னர்னு தெரியும் போது அது கையை விட்டு போகும்போது ஆப்வியஸா அது ஒண்ணு இருக்கும்ல. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். உண்மையிலே கேக்கா வினோத் எல்லாம் வந்து நல்ல மணி. எனக்கு வந்து வெளியில ஒரு பேசுன சில விஷயம்லாம் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஒரு கானா பாடல்கள் எப்படி பாடணும்னு மத்தவங்களுக்கு அறிவுறுத்துறதா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், அவர் வெறும் போட்ட கவுண்டரா இருக்கட்டும், என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிட்டதா இருக்கட்டும். இப்ப அவர் பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், இப்ப அரோரா வச்சு பண்ணதா இருக்கட்டும், கமந்தனுக்கு பிளைண்டா போய் சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், நிறைய நெகட்டிவிட்டி அவரும் பண்ணிருக்காரு. விமர்சனம் வச்சா ஏத்துக்க முடியாம பயந்து அதுக்கு ரியாக்ட் பண்றதா இருக்கட்டும். இப்ப முந்தானேத்தே எவ்வளவு வியர்டா பிஹேவ் பண்ணாரு நம்மளே பேசணும். பட் எவ்ரிபடி அந்த வீட்ல அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி இதுலதான் சரி ஓகே, அவர் பணம் கஷ்டம் வீடு கஷ்டம் சொல்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு 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 டைட்டில் வின்னரோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா மணியும் கிடைச்சிருக்கலாமே. அவங்க இப்ப நம்மளே இவ்வளவு பதறோம்னா அவங்க ஒய்ஃப் கிஃப்ட் பாக்யாக்கெல்லாம் இந்த நியூஸ் போகும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத அவரே வெளியில வந்து ஆப்வியஸா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. வெளியில வந்துட்டாரு, வெளியில வந்திருப்பாரு. இப்ப அவரை குவாரண்டைன்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா நாளைக்குதான் இது காமிக்க போறாங்கன்றதுனால அவர் கேரவான்லயும் எங்கேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா குவாரண்டைன் தான் பண்ணிருப்பாங்க. சோ வந்து கண்டிப்பா யாரோ ஒரு உறவினரோ இல்ல மனைவியோ இல்ல நண்பர்களோ வந்து பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ண, நீதாயா ஜெயிக்க வேண்டிய மனுஷன் அப்படின்னும் போது ஆப்வியஸா அவருக்கே ஒரு ஷாக்கிங் மூமெண்டா இருக்கும். சில விஷயங்கள் ஒண்ணு இருக்கும். அதுதான். அண்ட் இப்போ நான் வந்து ஓட்டிங் ப்ராசஸ்ல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பிக் பாஸ் வீட்ல சாண்ட்ராவையும் விக்ரமையும் எவ்வளவு டாக்ஸிக்கா காமிக்கணுமோ காமிச்சிட்டு இருக்காங்க டெலிகாஸ்ட்ல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எனக்கு என்னன்னா உள்ள உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் உள்ள போய் இவங்க பண்ணதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. உடைக்கிற மாதிரியும் பிளஸ் இப்போதைக்கு இவங்க 2 பேரும் தான் ஒருத்தா இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து யாரு திவ்யாவும் சபரி 2 பேரும் தான் ஒருத்தா இருக்கிற மாதிரி. ஏன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா இவங்களுமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் ரொம்ப புறணி ரொம்ப பேக்ல பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப குறைவு. அந்த மாதிரி பண்ணது கிடையாது கம்பேரிங். சோ மக்களுக்கு இவங்க எப்படி தெரிவிக்க ட்ரை பண்றாங்கன்னா சாண்ட்ராக்கோ விக்ரம்க்கு எல்லாம் போடாதீங்க, இவங்க எல்லாம் நிறைய இது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸா நானே சொல்லுவேன் என்ன இருந்தாலுமே சேனல் எடிட் பண்ணி காமிக்கிறது தான் நம்ம அப்படி நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்ட்டு. பட் இவங்க பண்ணதுதான் ஆக்சுவலா வெளி கண்டஸ்டன்ஸும் வந்து சொல்றாங்க, அதை தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணோம். சோ ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் வருவாங்க டாப் 3 என் கணக்கு பிரகாரம். டாப் 5ல சாண்ட்ரா இருக்கிறது எனக்கு இஷ்டம் கிடையாது. பட் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தலையெழுத்து டாப் 5க்கு அவங்க வந்துட்டாங்க. ஓகே, சோ இப்போ டாப் 3ல என் கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா விக்ரம், திவ்யா அண்ட் சபரி இருக்காங்க. ஆனா நோ க்ளூ யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இது அரோராலா கஷ்டம் ஒதுக்கிடலாம். சோ இப்போ எனக்கு என்னன்னா டாப் 5ல ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தூக்குவாங்க, அதுக்கப்புறம் டாப் 4 அரோரா. இந்த 3 பிளேஸ்ல தான் எப்படி ஷஃபிள் ஆக போகுதுன்னு இருக்கணும். அண்ட் நிறைய பேர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா சபரி ஜெயிப்பாருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓட்டிங் பிரகாரம் பாத்தீங்கன்னா திவ்யா இப்போ வினோத் வெளியில வந்துட்டாங்கன்னா திவ்யா பயங்கர ஹை ஓட்டிங்ல போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பேசிஸ்ல வந்து இன்னொன்னு சபரி வேற அவரோட டிக்கெட் டு ஃபினாலே கேம் அந்த இடத்துல வின்னிங் மூமெண்ட்டை இறக்கி விட்டுட்டு ஹியூமனிட்டி பேஸ்ல போய் சாண்ட்ராக் ஹெல்ப் பண்ணி ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இப்ப இந்த வீக்குக்கு இப்படி போயிட்டு இருக்கு. இது அடுத்த வாரத்துக்கு நீங்க ஓட்ட மாத்தி போட போறீங்களா, சபரிய மேல கொண்டு போய் ஜெயிக்க வைக்க போறீங்களா, இல்ல விக்ரம ஜெயிக்க போறீங்களா, திவ்யான்றது நீங்க டிசைட் பண்ணணும். ஓவராலா பிகினிங்ல இருந்து அவங்களோட கேமை பாருங்க. இந்த லாஸ்ட் 2-3 வீக்ஸ் வச்சு எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. வைல்ட் கார்டுல போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அர்ச்சனாவை வைல்ட் கார்டுல தான் நீங்க எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அவங்க சீசன்ல அர்ச்சனான்றவங்க வைல்ட் கார்டுல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ ஓவராலா யாரு பிகினிங் அவங்க வீட்டுக்குள்ள கால் வச்சதுல இருந்து பிகினிங் கரியர்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்த்து யோசிச்சு ஓட்டு போடுங்க. நம்ம பண்றதை கரெக்டா பண்ணிடுவோம். அதுக்கு மேல சேனல் என்ன பண்றாங்கன்றது ஒரு சஸ்பென்ஸ் மூடு தான். ஏன்னா வினோத் இருந்த வரைக்கும் வினோத்னு சொல்ல முடிஞ்சது. ஏன்னா ஓட்டிங் அப்படி அவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுத்தது அவருக்கு. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு இல்லாததுனால எனக்கு நோ ஐடியா. சீரியஸா இப்போ இந்த வாரம் கேட்டீங்கன்னா நோ ஐடியா. வர வாரம் மேபி கேட்டா என்னால நடக்கிற சூழ்நிலைகளை பத்தி சொல்ல முடியும். இப்ப நாளைக்கு மறுபடியும் ஒருத்தர் உள்ள போறா, கலையரசன் உள்ள போற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப எனக்கு இந்த யோசனையும் வருது, ஏன் பிரஜின் இன்னைக்கு போக வேண்டிய பிரஜின் ஏன் இன்னைக்கு பிரஜின் போல? ஒருவேளை பிரஜின் போயிருந்தா சாண்ட்ரா பெட்டியை தூக்கி இருக்கலாமே. அப்ப கானா வினோத் டாப் 5ல இருந்திருப்பாரு, சாண்ட்ரா வெளியில வந்திருப்பாங்கல்ல அளவுக்குலாம் எனக்கு யோசனை வருது. சோ ஒருவேளை அதனால பிரஜினை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, சாண்ட்ரா பெட்டியை தூக்க கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா?
ம். இந்த மாதிரி யோசனைகள் வருது. இப்ப கலையரசன் உள்ள போய் கிளிக்க போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐ வாண்டட் பிரஜின் டு கோ இன்சைட். ஏன்னா ஐ டோன்ட் ஆமா வாண்ட் சாண்ட்ரா டு பி இன் டாப் 5. ஆமா என் கணிப்பு பிரகாரம் சாண்ட்ரா விளையாடின இந்த கேம் எதுலயுமே எனக்கு வந்து இந்த கார் டாஸ்க் ஏக்கா கீழே தன்னதை தவிர்த்து மத்த ஆ, எதுவுமே எனக்கு வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அவங்களோட கேம்ல. சாண்ட்ரா கேமே விளாடலையக்கா, சும்மா போய் ஏங்க கேம் போய் அப்படி சொல்லாதீங்க. கேம் விளையாடி இருக்காங்க, கிரிமினல் கேம் விளையாடி இருக்காங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு கூட ஒரு திறமை வேணும். குட் சும்மா புக்ஸ்ல மெசேஜ் எப்படி வேணா வந்து மேனிபுலேட் பண்ணிடலாங்க. ஆனா இந்த மாதிரி அதாவது அதுதான் சொல்றேனே, அவங்க ரொம்ப அம்பி வேஷம் போட்டு உள்ள ஒரு அந்நியன் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆனா அம்பி வேஷத்தை போட்டு கவர் பண்ணி ஏமாத்துறாங்க. அந்நியன் படம் மாதிரிதான் இது. என்னக்கா இது எரிச்சல் வருதுக்கா. சரி, இது நடிக்கிறவங்க கேம் எல்லாம் உள்ள தான். இது இருக்கிறாங்க. கேம் தான். இது வந்து பயங்கரமான இதுல ட்ரிகர் கேம் இருக்கு, மேனிபுலேஷன் கேம் இருக்கு, சிம்பத்தி கேம் இருக்கு, ஃபேமிலி கேம் இருக்கு. எவ்வளவு கேம் உள்ள இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுல அடங்கி இருக்கு தெரியுமா சாண்ட்ரா? அது நான் பாராட்டல, ஆமா அவங்க பண்ணதெல்லாம் சொல்றேன். ஆமா சோ உட்காந்து என்னோட வச்சு. கணக்கு பிரகாரம் ஐ டோன்ட் வாண்ட் சாண்ட்ரா டு பி இன் டாப் 5. ஆமா I want Vinod, I want Divya, I want Sabri, I want சபரி. Vikram. Aurora. ம், Aurora ம், டிக்கெட் நல்லா ம். ஜெயிச்சிட்டாங்க. சாண்ட்ரா Yes, எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அரோரா இஸ் a nice genuine person. சோ அரோரா இருக்கிறது yes, சந்தோஷம். yes. ஓகேவா? சோ நம்ம Okay. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அப்படி வேற அப்படின்றதுனால வேற வழி இல்லாம சாண்ட்ராஸ் கோயிங் டு டாப் 5. ஆனா ஆமா 100% எழுதி வச்சுக்கோங்க. 5வது இடம் கண்டிப்பா சாண்ட்ரா வெளியில எடுத்துருவாங்க. ஆ, 4th பிளேஸ் அரோரா வந்துட்டாங்கன்னா அடுத்த 3ல தான் கேம்பிளிங் நடக்க போகுது. யார் 3, யார் 2, யார் 1 அப்படின்றது. ம், சோ மக்களாகிய நம்ப ம், நீங்க வந்து பிகினிங்ல இருந்து யோசிச்சு கொஞ்சம் ஓட்டிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்து ஓட் பண்ணுங்க. எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், திவ்யாக்கு மட்டும் கிடையாது. சபரிக்கும் இருக்கு, ஆமா விக்கல்ஸ் விக்ரமுக்கும். ஆமா எவ்ரிபடி நீங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணுங்க. எப்போ சாண்ட்ராக்கே அவங்கள இருக்குக்கா. வச்சு இவங்க இந்த எடிட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மீம்ஸ் கீம்ஸ் எல்லாம் போடுறாங்கனாவே கண்டிப்பா ப்ரொமோஷன் டீம் இருக்காது. திவ்யாக்கு மட்டும் கிடையாது, சபரிக்கும் இருக்கு, விக்கல்ஸ் விக்ரமும் இருக்கு. பட் ஆமா என்னதான் பிஆர் டீம் முட்டு கொடுத்தாலும் மக்கள் நம்ம ஓட்டு போடுறதுலயுமே இருக்கு. ஆமா சோ பிளைண்டா நம்மள ஏமாத்த முடியுமா சேனல்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ம், ஓகேவா? சோ தயவு செய்து ஓவரால் கேம் எல்லா கேமும் பாருங்க. உங்க மனசுக்கு யார் பிடிக்குதுன்னு பார்த்து ஓட்ட புஷ் பண்ணுங்க. பார்க்கலாம் யாருக்கு அந்த வின்னர் அப்புறம் ரன்னர் அந்த 3rd பிளேஸ் யாருக்கு அமையுதுன்றது பார்த்து பேசுவோம். அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆமாக்கா. சோ உங்களோட டாப் 3 யாருன்னு நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் ஆமா, பிடிக்கும் டாப் கமெண்ட்ல 3 போட்டு இருப்பாங்க. விடுங்க. பட் இன்னைக்கு அந்த கமெண்ட் எங்களால பார்க்க முடியாது. ஆமா சில சர்க்கம்ஸ்டான்சஸ்னால. பட் போடுங்க. வி வாண்ட் டு ஆன்சர் திஸ். உங்களோட ஐடியாஸ் என்னன்னு தெரிஞ்சு வி வாண்ட் டு ஆன்சர் திஸ் ஃபார் யூ. நாளைக்கு கண்டிப்பா நான் வந்து ஆமா உங்க கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். சோ ப்ளீஸ் டூ. ரன்னர் யாரா இருக்கணும், வின்னர் யாரா இருக்கணும் அண்ட் 3rd பிளேஸ் யாருக்கு இருக்கணும் அப்படின்றதே சொல்லுங்க. சில பேர் டாப் 5மே கணக்கு போடுங்க. அந்த டாப் 5ல யார் யார் வெளியில வரணும், வெளியேறுவாங்க ம், வீட்ல இருந்து ம், ஃபினாலேக்கு ம். ஏறுவாங்கல்ல, ஒருத்தர் வெளியில ஏறுறதுல யார் யார் ஆமா எந்த படியில இருக்காங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல போடுங்க. நம்ம நிறைய அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். உங்களோட கருத்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சோ ஆமா அதுதான் மக்களே, அதுதான். சோ எஸ், அதுதான் இன்னைக்கு எல்லாம் போச்சு. நாளை கலையரசன் உள்ள போறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. பார்க்கலாம் கலையரசன் போய் வாட் இஸ் he going to do அப்படின்றது. எனக்கு என்னன்னா இப்போ இந்த நேரத்துல பார்வு கமர்தன்லாம் இருந்தா மேபி வெளியில இருந்து வந்தவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பார்த்திருக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஆமா அந்த 2 கண்டஸ்டன்ஸ் இல்லாததுனால ஆப்வியஸா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆமா இப்போதைக்கு அட்டாக் ஜோன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா விக்ரம தவிர வேற யாருமே கிடையாது. ஆமா அதனால கலையரசன் வேற நம்ம இன்டர்வியூல ஃபாரூக் அமர்தீனை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு 99.9% சபரி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆ, அப்போ வினோத் வீட்ல இருந்தாரு, இப்ப வினோத் வீட்ல இல்ல. அவருக்கு 100% போட்டுருவாங்க. ஆமா. சோ இப்ப கலையரசன் உள்ள போயிட்டு அவரோட பங்குக்கு என்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராருன்றதை பார்க்கலாம். ஆமா என்னன்னு சோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட டாப் 3 அதான் அக்கா சொன்ன மாதிரி தான். யார் வின்னர் ஆவா, ரன்னர் ஆவா, 3rd பிளேஸ் யார் வருவா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு நான் கமெண்ட் என்னோட படிக்க முடியல. டாப் 3 சொல்லிட்டு உங்களோடத நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம் நம்ம எப்படி இதுன்னு பேசி பார்ப்போம். ஆ ஆ ஓகே. சோ உங்களுக்குள்ளத நீங்க போடுங்க. ஏக்கா உங்க டாப் 3. என்னோட டாப் 3 நான் சொல்லிட்டேனுங்க. திவ்யா, சபரி, விக்ரம் இவங்க 3 பேர் தான் டாப் 3 என் கணக்கு பிரகாரம். என்ன பொறுத்த வரைக்கும் சபரி, திவ்யா, அப்புறம் விக்கல் சீக்கிரம். உங்களோட இது பார்க்கலாம். வைல்ட் ஓகே கார்டு ஜெயிக்கிறாங்களா இல்ல பிகினிங்ல இருந்து போராடின ஒரு 2 ஆண்மகன்கள் ஜெயிக்கிறாங்களா அப்படின்றதை பார்ப்போம். இந்த ஒரு சண்டே விட்டா இன்னும் ஒரு சண்டே தான் இருக்கு. ஆமா பார்க்கலாம். நம்ம வந்து ஃபினாலே ரொம்ப நெருங்கிட்டோம், கிட்டக்கு போயிட்டே இருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
எஸ், அதே மாதிரி உங்களோட டாப் 3 போட்டு விடுங்க மக்களே. என்ன இன்னும் பார்க்கலாம். இன்னைக்கு கமெண்ட் படிக்கலன்னு சங்கடப்பட வேண்டாம். நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நேற்று ஏதோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இன்னைக்கு வேற ஒரு விஷயத்துல போயிடுச்சு. நாளைக்கு அப்படி எதுவும் போகாது. 3வது டைம் கரெக்டா இருக்கும். ஸோ கமெண்ட் போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. வினோத் அவர் பெட்டி எடுத்ததெல்லாம் நாளைக்கு தான் வரும். நாளைக்கு நம்ம பேசிடலாம். எனக்கு வேற மனசு உடைச்சனா இருக்கு. அந்த மனுஷெல்லாம் ஜெயிப்பாருன்னு நினைச்ச ஆள் நாளா அப்படின்னா நாளைக்கு வந்துருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு எப்படின்னாலும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலியில் இணைஞ்சிருங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். அவ்வளோதான், அதுக்குள்ள முடிய போகுது. 100 நாள் கடந்தது. ஓகே. ஸோ இருந்தாலும் இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ஒரு நன்றி தான். இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு கூட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றி. இதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே. ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடியுது. நாளைக்கு நானும் அக்காவும் வந்து பார்க்குறோம். அது இங்கிருந்து விடைபெறுவது அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவனுங்க. டாடா பாபா, சி யூ, குட் நைட்ங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.